ரவி சார். எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒன் மோர் எபிசோட் நம்பர் 5. லாஸ்ட் வீக் நம்ம முடிக்கும் போது சொன்னீங்க நம்ம பேட்டைக்கு வராங்க எல்எஸ்ஜி போர்ட்ரஸ் தகர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹோப்ஃபுல்லா இருந்தோம். என்ன ஆச்சு? என்ன பண்றதுப்பா, கோட்டை நம்ம பேட்டைன்னு நினைச்சோம். கடைசியில அவங்க எல்எஸ்ஜி இருந்தாலும் நம்ம நல்ல ஸ்கோர் தான் அடிச்சோம் இல்லையா? 210 அடிச்சோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்ச வரைக்கும் நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நல்லாவே ஆக்சலரேட் பண்ணி ஸ்கோரை கொண்டு வந்தாங்க. சிவம் துபே ஆகட்டும், கெய்க்வாட் ஆகட்டும், நல்லா நல்லா விளையாண்டாங்க. அருமையான ஒரு செஞ்சுரி. இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் செஞ்சுரி. நல்லா ஆடினாப்ல கேக்வாட். துபே ஃபென்டாஸ்டிக் கேம். துபேயோட சிக்ஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு சார். இஃப் தே ஆர் நாட் பிக்கிங் ஹிம் ஃபார் வேர்ல்ட் கப் ஸ்குவாட், இட் வில் பி லாஸ் ஃபார் இந்தியா ஒன்லி. நோ கொஸ்டின். அந்த மாதிரி கிளியர் கட்டாக அடிக்கிறதுக்கு இதே மாதிரி பிச்சஸாக இருந்ததுன்னா, ஐ மீன் இதே பிச்சஸ் அவுட் சைடில் இருந்ததுன்னா அன்பிலீவபிள் ஹிட்டர். சார் நீங்க பிச்சுன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஈவன் இஃப் தி பவுலர் பால் ஸ்லோ பால், பவர் ஹீட்டிங் தேவைப்படும் போது பவர் ஹீட்டிங் கொடுக்குறான். ஹீஸ் கிளியரிங் ஹிஸ் மிஸ் கால்குலேட்டட் ஷாட்ஸ் ஆர் எட்ஜ் ஷாட்ஸ், அது கூட சிக்ஸ் போகுது. அவ்வளவு பவர் ஜென்ரேட் பண்றான் அவன். அதே மாதிரி பேஸ் இருக்கிற பால சும்மா ஃபிளிக் பண்ணா சிக்ஸ் போயிருது. லாங்கர் சிக்ஸ் அடிக்கிறான். கரெக்டா கேஜ் பண்றான். நல்லா ஆக்சலரேட் பண்ணணும்னு வந்துட்டு ஆக்சலரேட் பண்ணிடுறான். மத்தவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க அந்த மேட்ச்ல. நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் சிக்ஸ் அடிக்க முடியாம தடுமாறும் போது இவன் டக்கு டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஹி ஸ்டார்டட். ஆனா சிஎஸ்கே போன மேட்ச் அடிபட்டுட்டோம். நம்ம அடி உதப்பாட்டு, அதனால ரொம்ப கஷ்டமா போச்சு. பொசிஷன் கீழே போனோம் இல்லையா? சிக்ஸ்த் சார் ரொம்ப ஒரு ரிஸ்கி ஸ்டேஜ் ஆஃப் இது. எல்லா ஃபேன்ஸும் டிசப்பாயிண்ட் ஆகி நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகுமோ அந்த ஸ்டேஜுக்கு எல்லாரையும் யோசிக்க வச்சு ஒரு மாதிரி ஒரு டென்ஸ் மூமெண்ட் ஆயிடுச்சு. மார்க்கஸ் ஸ்டாய்னஸோட கேம் அன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அவன் அப்படியே ஸ்லோவா பில் பண்ணான் சார். பில் பண்ணி ஒரு 124 ஆஃப் 63ன்றது பினாமினல். ஒன் மேன் ஷோ மாதிரி அவனே சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சுட்டு போயிட்டான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடிச்சு நகர்த்திட்டான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கிறதுல அதுல ரிக்ரெட்டும் பண்ண முடியாது. நம்ம வி ஸ்கோர்ட் பட் தே அவுட் பிளேடு. ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து வெளில வரணும்னு நம்ம ரொம்ப நாள் காக்க வச்சுட்டாங்க. திருப்பி மண்டே நடந்த மேட்ச், அதுக்கப்புறம் திருப்பி சண்டே தான் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச். ஆனா அது ரெஸ்பெக்டான்னு தெரியாம நம்ம உட்காந்துருந்தோம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பவர்ஃபுல், பவர் பேக்டு ஹிட்டிங் பேட்டிங் லைன் அப். அது பார்த்தாலே பயமா இருக்கும் அவனுக்கு. பட் லெட்ஸ் டாக் அபவுட் அவர் சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஆமா, ஆஸ் யூஷுவல் ருத்துராஜ் நம்ம கலக்கிட்டாரு. 98 ரன்ஸ், நல்ல ஸ்கோரு. அதே மாதிரி அந்த ஃபினஸ், நீங்க சொல்லுங்களா, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி அவனோட ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்பா ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்டீக்கா ஏற்கனவே அவரு கொடுத்துட்டாருப்பா ராகுலுக்கு. அதனால அது சொல்லக்கூடாது. வேற சொல்லணும். வேற ஏதாவது டெஸ்லா வச்சுக்கோம். எலக்ட்ரிக் கார் மாதிரி ஸ்மூத்தா போகுது. அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதே மாதிரி நீங்க கம்பெனி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் திட்டுற டேரில் மிஷல் இன்னைக்கு நல்ல கம்பெனி ருத்ராஜுக்கு. ஸ்லோவா பில் பண்ணாரு. ஒரு நல்ல ஒரு 6 பவர் ஹிட்டிங்கும் இருந்தது. 30 ஆட் பால்ஸ்க்கு 50 ரன்ஸ் விச் இஸ் குட். அவன் ஃபார்முக்கு வர்றது ஒரு நல்ல நல்ல விஷயம் நம்ம டீமுக்கு. இட் இஸ் குட் ஃபார் சிஎஸ்கே. ரைட் டைம் ஹி இஸ் பிக்கிங் அப். துபேயோட கான்ட்ரிபியூஷன், சிக்ஸஸ்க்கும் அவார்டு வாங்கினான்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் ஹிட்டிங் இந்த பிச்சில் அடிக்கிறது தான் சார் மேட்டரு. அந்த டைம்ல அவன் அடிச்சது பெரிய விஷயம். அகெயின் செட்டில் ஆன ருத்ராஜ் டயர்ட் ஆயிட்டு இருக்கும் போது துபே ஆக்சலரேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இறங்கி அகெயின் ஹி கான்ட்ரிபியூட்டட். இஸ் குட். ஆனா நம்ம ஃபீல்டு பண்ணும்போது இன்னைக்கு தலை இன்வால்வ் ஆயிட்டாரு. வெரி குட் கேப்டன்சி பிஹைண்ட் த சீன். ஓப்பனிங் அந்த பவர் பிளேல ஹெட்டோட விக்கெட்டும் அபிஷேக்கோட விக்கெட்டும் ஐ வில் கிவ் இட் டு தோனி பிகாஸ் ஆஃப் த ஃபீல்ட் செட். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபைன் லெக்லயோ ஒரு தேர்ட் மேன்லயோ ஒரு ஆளை போட்டுட்டு இங்க ஸ்வீப்பர் கவர் ஆஃப் சைட்ல இல்ல லெக்ல எங்கேயாவது ஒரு இடத்துல டீப் வச்சிருப்பானுங்க. இன்னைக்கு 2 சைடும் ஓபன் பண்ணானுங்க. அது பாயிண்ட், பேக்வர்ட் பாயிண்ட் ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணி 2 பேரையும் போடுறான். எந்த சைடு எட்ஜ் வாங்கி அவன் 6 அடிச்சாலும் நம்ம கையில விழுக்கணும் அப்படின்னு பக்காவா நம்ம பவுலர்ஸும் பேஸ கம்மி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்விங்கை யூஸ் பண்ணாங்க. தலையோட ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு பயங்கரமா இருந்தது. இன்வால்வ்மெண்ட் இருந்தது. பிஹைண்ட் த விக்கெட்ஸ்ல இருந்து அவர் பண்ண ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே கிளியரா தெரிஞ்சது. நமக்கு அதிர்ஷ்டம் இன்னைக்கு டே ஸ்ட்ராட்டஜி பிளஸ் அதிர்ஷ்டம் பிளஸ் பிச்சும் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கு. கொஞ்சம்
எல்லாமே எல்லாமே எல்லாம். ப்ளஸ் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் கண்டினியூஸ் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வாரம் ஒரு சேஞ்சுக்கு நாங்க சில எடிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Introducing Thiru's family, who is a hardcore CSK fan. So I'm Tanishka and I'm a hardcore CSK fan. I strongly support MS Dhoni and I've been following IPL since 2020. We've had rough times then, but still I've supported CSK all through these 4-5 years, and we're doing really well this season. Tonight's match was amazing with performance from all batters and bowlers. I'm Sampriti and I'm a Jaddu fan. He's my favorite fan because he saved the IPL last year and he's shown me a bit of courage from me. என் பேர் திருநாவுக்கரசு நடராஜன். நான் வந்து 2008ல் ஸ்டார்டட் வித் கங்குலி ஃபேன்னால நான் வந்து கேகேஆர் சப்போர்ட் பண்ணேன். பட் 2008க்கு அப்புறம் ஹார்ட்கோர் சிஎஸ்கே ஃபேன், கண்டிப்பாக தோனி ஃபேன். வெறியா இருப்பேன். குழந்தைகள்லாம் என்ன அப்பா கத்திட்டு இருக்காரு, நீ 2010 வரைக்கும் 2020 வரைக்கும் கத்திட்டு, என்னடா அப்பா கத்திட்டு இருக்காருன்னு இருந்தாங்க. இப்போ என் கூட சேர்ந்து சிஎஸ்கேன்னு கத்துறாங்க. அதுதான் பியூட்டி. மேட்ச்ல யாரோட கேம், யாரோட ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இந்த மேட்ச் வந்து ருத்ராஜ் கைக்வாட்ஸ் ஷாட் வந்து ரொம்ப really amazing and timed. You can see the skill in him. நான் வந்து definitely should be in the India squad this year, World Cup squad. He's really doing well, and 98, although he didn't get a century, those 98 runs, they are very crucial for the team, and ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. இந்தியன் டீம் ஸ்குவாட பத்தி இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க இப்பவே? Exactly, confirm they Okay, should okay. think about him. Yeah. ஆமா, சம்ப்ரீதா நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிற கொஞ்சம் மிச்சல் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். 5 catches எடுத்திருக்கேன் இன்னைக்கு எதுக்கு, and it was amazing. ஸோ நம்ம மிச்சல் 5 கேட்ச் ஒரு மேட்ச்ல 10 விக்கெட்ல 5 கேட்ச் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். எக்ஸாக்ட்லி. And என்னோட வியூ பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து துஷார் தேஷ்பாண்டே சொல்லுவேன். ஏன்னா வந்து தேர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைன் ஆக்சுவலாக. நம்ம எதாவது 210 220 அடிச்சிருந்தாலும் தே ஹாவ் அ கரேஜ் டு டூ தட் ஆக்சுவலாக. அதை பிரேக் பண்ணதே துஷார் தேஷ்பாண்டே தான். ஸோ மை வோட் கோஸ் டு துஷார் தேஷ்பாண்டே இன்னைக்கு மேட்ச்ல ஆக்சுவலாக. power play early wickets எடுத்தது, it was really crucial for the win. அதான் அந்த முதல் 3 பிரேக் த்ரூ, தட் இஸ் ஆல்வேஸ் தேர். எக்ஸாக்ட்லி சார். அது அருமையான பாயிண்ட். அருமையான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. 3 பேருமே நல்ல அருமையான பாயிண்ட். டேரல் மிச்சலை பத்தி சொல்லியிருக்கீங்க, அவர் கேக்வாட் ஆடினதை பத்தி, தேஷ்பாண்டே எடுத்த விக்கெட்டை பத்தி. Can you guys cheer for CSK, all three? Yes, definitely. Yeah, all the way. CSK. சம்ரித்தியோட ஃபேவரேட் சிஎஸ்கே பிளேயர் யாருன்றத சொல்லுங்க, பிரைஸை வின் பண்ணுங்க. ஸ்பான்சர் பேர் சொல்லுங்க முத்து. அரம் லீகல் சொலிசிட்டர்ஸ், அவங்க தான் நம்மளோட அமேசான் வவுச்சர் 10 pound வவுச்சர் ஸ்பான்சர். 2 பேருக்கு லக்கி வின்னர்ஸ்க்கு. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவி, முத்து. பாய்.